வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவே சுவையான ரொம்பவே சத்தான முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யறதுனா பார்க்க போறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம். கொஞ்சமாக வெந்தயம், ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது அதில் சேர்த்துப்போம். இப்போ இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி எடுத்திருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி எடுத்திருக்கேன். ஸோ அடுத்ததை சேர்த்துப்போம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. அடுத்ததான் நம்ம தக்காளி பழம் சேர்த்துப்போம். ஒரு 2 தக்காளி பழம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அடுத்ததில் சேர்த்துப்போம். தக்காளி பழம் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். இப்போவே மொத்தமாகவே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். தக்காளி பழம் நல்லா வதங்கியிருக்கு. அடுத்ததாக நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் தக்காளி வதங்கும் போதே, அதனால் நான் இப்போ உப்பு சேர்க்கலை. நல்லா மூடி முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். தொக்கு பதத்துக்கு நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
ரொம்பவே சுவையான ரொம்பவே சத்தான முருங்கைக்காய் தொக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. நன்றி.